Hello lovely brothers and sisters, welcome to the video. In the video WhatsApp நீங்கள் ஒரு இமேஜ் டாக்குமெண்ட் இல்லை வீடியோஸ் எதாவது டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா டவுன்லோட் ஃபெயில்டு அதாவது லோட் ஆகுது அப்போ சுற்றுது டவுன்லோட் ஃபெயில்னே வருதா அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்ப்போம். பாருங்கள் எனக்கு லோட் ஆகுது பாருங்கள் டவுன்லோட் ஃபெயில்னே தான் வருது சரிங்களா. ஆமாங்க இது நான் இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி நம்ம சேனல் புது விவரம் இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சரிங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டன் வர யார் கொடுக்க மாறாதீங்க. அப்போ தான் நான் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் டிஸ்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஸ் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்புல கூட எனக்கு மோட்டிவேட் கிடைச்சாப்புல சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க சரிங்களா. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பில் டவுன்லோட் ஃபெயில்டு அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது பார்த்துல சரிங்களா. ஆமாங்க டவுன்லோட் ஃபைல் வந்து இப்போ வந்து எதை எமர்ஜென்சிக்கு பிக்சர் வீடியோஸ் எதாவது அனுப்பும்போது டவுன்லோட் ஃபைல் வந்து நம்மளுக்கு சரியாக டென்ஷன் ஆயிருந்தா அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படி இருக்க சொல்ல போகிறேன் சரிங்களா. ஆமாங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்க சரிங்களா. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் மேலே பாருங்கள் 3 டாட் சிம்பிள் இருக்குது. அந்த 3 டாட் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க சரிங்களா. கிளிக் பண்ணோன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க சரிங்களா. ஆமாங்க செட்டிங்ஸை கிளிக் பண்ணோம். இதில் பாருங்கள் ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டாஸ் அந்த அப்படிங்கிறத கிளிக் பண்ணி சரிங்களா. இதில் பாருங்கள் வென் யூசிங் மொபைல் டேட்டாவில் நீங்கள் என்னென்ன பண்ணணும் இப்படி எம்டிஆர் நீங்கள் பண்ணி வச்சிருக்கீங்களா பாருங்கள் சரிங்களா. ஆமாங்க அதை ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டாவில் கிளிக் பண்ணிவிட்டு அந்த வென் யூசிங் மொபைல் டேட்டா இதில் பாருங்கள் நீங்கள் எல்லாத்தையும் எனபிள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மொபைல் டேட்டா போக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் அதை ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து ஆன் பண்ணி ஓகே கொடுத்துங்க சரிங்களா. ஆல் மீடியா கொடுத்துங்க சரிங்களா. ஆமாங்க நீங்கள் எது எதுவுமே எம்டிஆக் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகாது சரிங்களா. அதனால் நீங்கள் வந்து அது வந்து வென் யூஸிங் மொபைல் டேட்டா நீங்கள் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணும்போது என்ன டவுன்லோட் பண்ணணும்னு கேட்குது. நீங்கள் எல்லாத்தையும் எனேபிள் கொடுத்துங்க சரிங்களா. அது கொடுத்து போட்டு நீங்கள் ஓகே கொடுத்துங்க சரிங்களா. இப்போ வந்து நீங்கள் மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. அந்த இமேஜ் டவுன்லோட் ஆகுதா எப்படி என்னன்னு சொல்லி சரிங்களா. எனக்கு வந்து இந்த ட்ரிக் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு சரிங்களா. பார்த்துங்க இப்போ வந்து நான் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு சரிங்களா. இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்கள் டவுன்லோட் ஆகுதான்னு. சப்போஸ் இதுக்கு யூஸ் ஆகலை டவுன்லோட் ஆகலை ப்ரோ அப்படின்னீங்கன்னா உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் ஆன் பண்ணி சரிங்களா. செட்டிங்ஸில் ஆப் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆப் எடுத்துங்க சரிங்களா. ஆப்னு இருக்குல்ல ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதை கிளிக் பண்ணி சரிங்களா. கிளிக் பண்ணோன்னா இதில் பாருங்கள் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணலாம் சரி. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி சரிங்களா. இதில் பாருங்கள் பர்மிஷன் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த பர்மிஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி சரிங்களா. இதில் பாருங்கள் லாஸ்ட்டாக ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்குது. அந்த ஸ்டோரேஜை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை ஆன் பண்ணிங்க சரிங்களா. ஆமாம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இன்ஸ்டால் பண்ணும்போது ஆக்சஸ் பண்ண கேட்டிருக்கு. நீங்கள் அளவு கொடுக்குறீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் அளவு ஆக்சஸ் பண்ண அளவு கொடுத்துங்க சரிங்களா. ஆமாங்க இதில் வந்து நீங்கள் வந்து அளவு கொடுத்துட்டீங்கன்னா ஓகே. சப்போஸ் இப்படி பண்ணிமா இல்லைங்கன்னா நீங்கள் வந்து மேலே பாருங்கள் இந்த ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது அதில் வந்து கிளியர் கேட்ச் இருக்குது, கிளியர் டேட்டா இருக்குது. கிளியர் கேட்ச் கொடுத்து பாருங்கள் சரிங்களா. கிளியர் கேட்ச் கொடுத்து போட்டு டவுன்லோட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் அப்போ இல்லைன்னா அந்த கிளியர் டேட்டா அப்படிங்கிறத கிளியர் டேட்டா பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு லைன் பண்ணி வராமல் இருக்குது சரிங்களா. ஆமாங்க அதாவது இந்த கிளியர் கேட்ச் கொடுத்து போட்டு நீங்கள் லைன் பண்ணி பாருங்கள். இப்போ டவுன்லோட் ஆகலைன்னா இந்த கிளியர் டேட்டா கொடுங்க சரிங்களா. கிளியர் கேட்ச் கொடுத்து ஆகலைன்னா சரிங்களா. அப்போ நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் கிளியர் டேட்டா கொடுத்து மறுபடியும் லைன் பண்ணிங்க சரிங்களா. ஆமாங்க இதுதான் அந்த ஸ்டெப்பு சரிங்களா. எனக்கு வந்து இப்போவே யூஸ் ஆகிடுச்சு சரிங்களா. அதனால் நான் சொல்ல தேவையில்லை. சப்போஸ் எனக்கு அது டவுன்லோட் ஆகலை அப்படின்னா மட்டும் பிரீஃபாக சொல்லியிருப்பேன் சரிங்களா. ஆமாங்க அந்த கிளியர் கேட்சும் அந்த பர்மிஷன் ஆக்சஸ் அளவு கொடுத்து போட்டு ஃபஸ்ட் ரெண்டாக செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் அப்போ டவுன்லோட் ஆகலை ப்ரோ அப்படின்னா வேணால் நீங்கள் வந்து கிளியர் டேட்டா கொடுங்க. இப்போ டேட்டா கொடுத்து போட்டு மறுபடியும் லைன் பண்ணிட்டு வந்து மறுபடியும் அவரை வந்து அனுப்ப சொல்லுங்கள் ஃபோட்டோ சரிங்களா. அப்படி தான் மறுபடியும் டவுன்லோட் ஆகணும் பஸ் சரிங்களா. இப்படி தான் பண்ண முடியும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இது மாதிரி இன்ஸ்டாகிராம் டிப்ஸு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் இது மாதிரி எல்லா டிப்ஸும் போடுது, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் போடுது. நீங்கள் நம்ம சேனல் புது விவரம் இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் கூட பெல் பட்டன் அது யார் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே சொல்லி செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்புல நீங்கள் மோட்டிவேட் கிடைச்சாப்புல சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.